வணக்கம். கோவை சிறுமி தற்பொழுது கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழக்கு தற்பொழுது தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கைதானவருக்கு 27ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாதித்த குடும்பத்தினரிடம் முதல்வர் விஜய் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தன்னுடைய ஆறுதலை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். எந்த உதவி என்றாலும் கேளுங்கள். அதே போன்று இந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான நீதியை பெற்று தருவதில் அரசு உறுதியாக இருக்கிறது. அந்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையும் பெற்று தரப்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக தற்பொழுது இந்த பாதிக்கப்பட்டவரிடம் பெற்றோரிடம் முதல்வர் விஜய் அவர்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தற்பொழுது ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது இந்த வழக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பற்றி எரிய தொடங்கி இருக்கிறது. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது குற்றவாளிகள் இருவரையும் என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்கள் ஆவேசமாக பேசி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் அவர்களும் நேரில் பார்த்தீங்கன்னா ஆய்வு மேற்கொண்டார். இந்த நிலையில் தற்பொழுது அவர்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். விரைவில் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. கோவை அருகே சூலூரை அடுத்த ஒரு கண்ணம்பாளையம் 10 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். அந்த சிறுமி நேற்று முன்தினம் மாலையில் கடைக்கு சென்ற பின்னர் வீடு திரும்பவில்லை. இந்த சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அந்த காவல் அதிகாரிகள் ரம்யா பாரதி மற்றும் எஸ்பி உள்ளிட்டோர் பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பையும் நடத்தினார். அப்பொழுது அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சிரித்து கொண்டிருந்ததும் தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. உடனடியாக அந்த காவல்துறை அதிகாரிகளை மாற்றிவிட்டு புதிய அதிகாரிகளை அங்கு பணியமர்த்த வேண்டும் என்றும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகிறார்கள். ஒரு சென்சிட்டிவான வழக்கை விசாரிக்கும் பொழுது மிகுந்த கவனத்துடன் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது. மாணவி உயிரிழந்த இந்த வழக்கின் பொழுது காவல்துறை அதிகாரிகள் அலட்சியமாக நடந்து கொண்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் கவனத்திற்கு இது செல்லுமா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே போன்று பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு உரிய நிவாரண நிதியையும் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.